சாக்ரட்டிஸ் இந்த பேரை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வெறும் கேள்விகளை கேட்டதுக்காகவே ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா நம்ப முடியுதா? வாங்க வரலாற்றோட மிக முக்கியமான சிந்தனையாளர்கள்ல ஒருத்தரோட கடைசி நாட்கள்ல என்னதான் நடந்ததுன்னு நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். வெறும் கேள்விகளை மட்டுமே வச்சு ஒரு முழு நகரத்தோட சிந்தனை போக்கே மாத்த முடியுமா? இதுதான் சாக்ரட்டிஸோட வாழ்க்கையோட மையப்புள்ளி. இந்த ஒரு விஷயம்தான் அவரை சிலருக்கு ஹீரோவாவும் சிலருக்கு வில்லனாவும் மாத்துச்சு. நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய ஏத்தென்ஸ் நகரத்துல தான். அங்கதான் உலகத்தோட முதல் தத்துவ ஞானின்னு போற்றப்படுற சாக்ரட்டிஸ் வாழ்ந்துட்டு வர்றாரு. சின்ன வயசுல இருந்தே சாக்ரட்டிஸ்க்கு ஒரு தனிப்பட்ட குணம் இருந்துச்சு. எதையுமே இது இப்படிதான் ஏத்துக்க மாட்டாரு. ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்காம அவருக்கு தூக்கமே வராது. இந்த ஒரு தீராத ஆர்வம் தான் பிற்காலத்துல அவரோட அடையாளமாவே மாறிடுச்சு. சாக்ரட்டிஸ் ஒன்னு பெரிய பெரிய அரங்கங்கள்ல நின்னு சொற்பொழிவு ஆத்துற ஆள் கிடையாது. அதுக்கு பதிலா ஏதென்ஸோட சந்தைகள், பொது இடங்கள்னு மக்கள் கூடுற இடத்துக்கு போயிடுவாரு. அங்க சாதாரண ஜனங்க கூட பேசி தத்துவத்தை எல்லாருக்குமானதா மாத்தினாரு. அவர் சொல்லிக் கொடுத்த முறையே ரொம்ப வித்தியாசமானது. நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் அதுக்கு நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு. பதிலுக்கு உங்களே திருப்பி கேள்வி கேட்பாரு. கடைசியில நீங்களே உங்க கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த சூப்பரான டெக்னிக் தான் சாக்ரட்டிக் முறைன்னு இன்னைக்கும் சொல்லப்படுது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சாக்ரட்டிஸ் உங்களுக்கு மீனை பிடிச்சு கொடுக்க மாட்டாரு, ஆனா மீன் பிடிக்க கத்துக் கொடுப்பாரு. கேள்விகளை கேட்டு கேட்டு பதில உங்கள்ட்ட இருந்தே வரவழைப்பாரு. இதோட விளைவு ரொம்ப தெளிவான சுதந்திரமான சிந்தனை. அவரோட இந்த புதுமையான சிந்தனை முறை ஏத்தன்ஸ்ல இருந்த இளைஞர்கள் மத்தியில அவரை ஒரு ஸ்டார் ஆக்கிடுச்சு. மக்கள் அவரோட ஞானத்துக்காக அவரை தேடி வந்தாங்க. பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, பதில கண்டுபிடிக்கிற வழிய கத்துக்கிறதுக்காக. ஆனா ஒருத்தருக்கு செல்வாக்கு அதிகமாக கூடவே பொறாமையும் வரும் இல்லையா? சாக்ரட்டிஸோட புகழ பார்த்து அதிகாரத்துல இருந்த சிலருக்கு பயம் வர ஆரம்பிச்சது. இதனால ஏதென்ஸ் ரெண்டா பிரிஞ்சது. ஒரு தரப்பு அவரை ஒரு ஞானகுருவா பார்த்தாங்க. ஆனா இன்னொரு தரப்பு, ஐயோ இவர் இளைஞர்களை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னு ரொம்பவே பயந்தாங்க. பாருங்க, ஒரே மனுஷன்தான், ஆனா ரெண்டு வெவ்வேறான பார்வை. கடைசியில அவரோட எதிரிகள் நினைச்சத சாதிச்சிட்டாங்க. இளைஞர்களை கெடுக்கிறாரு, அரசாங்கத்துக்கு எதிரா செயல்படுறாருன்னு சொல்லி அவர் மேல அதிகாரப்பூர்வமா புகார் கொடுத்தாங்க. இந்த வார்த்தைகள் தான் அவரை சிறைக்கு கொண்டு போச்சு. இப்போ நாம பார்க்க போறது அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை. இது வெறும் சாக்ரட்டிஸ்கான விசாரணை இல்ல, ஒருத்தர் சுதந்திரமா சிந்திக்கலாமா கூடாதாங்கிறதுக்கான விசாரணை. நீதிமன்றம் அவருக்கு ஒரு சுலபமான வழியை காட்டுச்சு. நீங்க செஞ்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க, உங்களை சுதந்திரமா விட்டுடுறோம். ஆனா சாக்ரட்டிஸ்க்கு தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்கறது சாகரதை விட ஒரு மோசமான விஷயமா தெரிஞ்சுது. மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா சாக்ரட்டிஸ் நீதிபதிகளை நேருக்கு நேரா பார்த்து ரொம்ப தைரியமா சொன்னாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, என் நாட்டுக்கு நல்லதுதான் செஞ்சேன், இதுக்காக எனக்கு பாராட்டும் பரிசும் தான் கொடுக்கணும். அவரோட இந்த தைரியமான பதில் நீதிபதிகளுக்கு பயங்கர கோபத்தை வர வச்சிடுச்சு. உடனே வரலாற்றிலேயே ரொம்ப கடுமையான தீர்ப்புகள்ல ஒன்னு கொடுத்தாங்க. சாக்ரட்டிஸ் விஷம் குடிச்சு சாகணும். சிறையில தன்னோட கடைசி நாட்கள்ல கூட சாக்ரட்டிஸ் ஒரு மிக ஆழமான பாடத்தை சொல்லிக் கொடுத்தாரு. அதாவது கத்துக்கிறதுக்கு வயசோ நேரமோ ஒரு தடை இல்லேன்னு நிரூபிச்சார். அவரு ஜெயில்ல தன்னோட மரணத்துக்காக காத்துட்டு இருந்தப்போ பக்கத்து செல்ல இருந்து ஒரு இசை சத்தம் கேட்டுச்சு. அங்க ஒரு கைதி ஒரு இசைக்கருவிய வாசிக்க கத்துக்கிட்டு இருந்தாரு. சாக்ரட்டிஸ் உடனே எனக்கும் அதை கத்துக் கொடுப்பியான்னு கேட்டாரு. அதை கேட்ட அந்த சக கைதிக்கு ஒரே ஷாக். என்னது, இன்னும் 1-2 நாள்ல உங்களுக்கு விஷம் கொடுக்க போறாங்க, இந்த நேரத்துல போய் இதை கத்துக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்ன அந்த ஒரு பதில், அதுதான் அவரோட மொத்த வாழ்க்கையோட தத்துவமே. அவர் சொன்னாரு, சாகும்போது கூட எதையாவது கத்துக்கிட்டேன்னு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அறிவு தேடலுங்கிறது ஒரு இலக்கு இல்ல, அதுதான் வாழ்க்கைன்னு இது காட்டுது. அவர் சொன்ன மாதிரியே அந்த இசைக்கருவியோட அடிப்படையை கத்துக்கிட்டாரு. 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட விஷக்கோப்பையை கொடுத்தாங்க. எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம ரொம்ப அமைதியா அதை வாங்கி குடிச்சு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. சாக்ரட்டிஸோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. அறிவின் மேல நமக்கு இருக்கிற தாகம் எவ்வளவு ஆழமானது. நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல கூட புதுசா ஏதாவது கத்துக்க நம்ம தயாரா இருப்போமா? இதுதான் சாக்ரட்டிஸ் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாடம். யோசிச்சு பாருங்க.